الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله صلى الله وسلم وبارك على نبينا محمد وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا كثيرا. أما بعد فيقول الله تبارك وتعالى في محكمه التنزيل: أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم والفجر وليال عشر والشفع والوتر والليل إذا يسر هل في ذلك قسم لذي حجر. وقال الله تبارك وتعالى: ليشهدوا منافع لهم ويذكروا اسم الله في أيام معلومات على ما رزقهم من بهيمة الأنعام فكلوا منها وأطعموا البائس الفقير. صدق الله العظيم. وقال رسول الله صلى الله عليه وسلم: ما من أيام العمل الصالح فيهن أحب إلى الله من هذه الأيام. قالوا يا رسول الله ولا الجهاد في سبيل الله؟ قال: ولا الجهاد في سبيل الله إلا رجل خرج بنفسه وماله ثم لم يرجع بذلك من شيء. رواه البخاري أو كما قال عليه الصلاة والسلام. صدق رسول الله صلى الله عليه وسلم. மதிப்பிற்குரிய உலமா பெருமக்களே, பெரியார்களே, சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த உலகத்தில் அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் ஒரு மனிதனுக்கு செய்யக்கூடிய ஆக உயர்ந்த நிஅமத்துகளில் அருட்கொடைகளில் ஒன்றுதான் எந்தெந்த நன்மைகள், எந்தெந்த அமால்கள் அதிகமான நன்மைகளை எங்களுக்காக தேடித் தருமோ அந்தந்த காலங்களில் அந்த அமல்களை செய்வதற்குரிய தௌஃபீக்கை அல்லாஹ் நசீபாக்குவார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எந்தொரு மனிதனுடைய சக்தியால சுப்ஹானல்லாஹ் என்ற வார்த்தையும் சொல்ல முடியாது. மனிதனுடைய சக்தியால சுவர்க்கம் போக முடியாது. சுப்ஹானல்லாஹ் என்ற வார்த்தையை மொழிவதற்கும் அல்லாஹ்வுடைய தௌஃபீக் தேவை. சுவர்க்கம் போறதுக்கும் அல்லாஹ்வுடைய ரஹ்மத் தேவை. தௌஃபீக் என்பது என்ன? நாங்க துஆ கேட்கிறோமே, தௌஃபீக் செய்வானாக. தௌஃபீக் என்பது என்ன? ஒரு அமலுக்குரிய சந்தர்ப்பத்தில அந்த அமலை பற்றிய ஆசைய கல்வியில ஏற்படுத்தி அந்த அமலை செய்வதற்குரிய சந்தர்ப்பத்தையும் சக்தியையும் உடம்பில ஏற்படுத்துறதுக்கு பேர் தௌஃபீக். உலகத்தில் எத்தனையோ மக்களை பார்க்கிறோம். உள்ளத்துல ஆசை இருக்குது, ஆனால் அந்த சந்தர்ப்பத்தில் செஞ்சு கொள்ளாம போகுது. ஏதோ ஒரு நோய் ஏற்படுது, அல்லது அவர்களுக்கு அந்த நேரத்தில் ஏற்பட்ட வேலை பழுவால் அந்த அமலை செஞ்சு கொள்ளலாம் போகுது, அல்லது அவர்களுக்கு அந்த அமல் மறந்து போகுது. உள்ளத்தில் ஆசை இருக்குது, ஆனால் அந்த அமலை செய்வதற்குரிய நிலைமை சந்தர்ப்பம் அமையவில்லை. இவர்களுக்கு அல்லாஹ்வுடைய தௌஃபீக் கிடைக்கல. இன்னும் எத்தனையோ பலசாலிகள் இருக்கிறாங்க, அதுபோல எத்தனையோ 100 அமல் செஞ்சு போடுவாங்க, ஆனா அவங்களோட உள்ளங்கள் ஆசை இல்லை. உள்ளத்தில் ஆசையும் உண்டு,
அதுக்குரிய அமைப்பு, சூழல், சந்தர்ப்பம் உருவாகும். இது ரெண்டும் சேர்ந்து கிடைத்திருந்தா அதுக்கு பேர் அல்லாஹ்வுடைய தௌஃபீக். சையதுனா ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் உலகத்துக்கு வந்தாங்க. சையதுனா ஷுஐப் 2 வகையான பணிகளை செஞ்சாங்க. முதலாவது தாவத்து கொடுத்தாங்க. இஸ்லாத்துக்கு வெளியில இருக்கிறவங்களை இஸ்லாத்தின் பக்கம் தாவத்து கொடுத்தாங்க. இன்னொரு பணி செஞ்சாங்க, அந்த காலத்தில் இருந்த பஜார வியாபாரத்தை சீராக்கிறார். வியாபாரிகளிடத்தில் ஏராளமான மோசடிகள் இருந்தது. அளவு நிறுவையில மோசடி செய்வது அதுல முன்னணி வகிக்கக்கூடிய விஷயம். அதுல ஷுஐப் அலைஹிஸ்ஸலாத்துடைய பாரிய முயற்சி, வியாபாரிகளிடத்தில் பாரிய ஒரு வித்தியாசத்தை உண்டாக்கினாங்க. யாரெல்லாம் கட்டுப்படலையோ அல்லாஹ் தண்டனைகளை இறக்கி அவர்களை அழித்தார். வானத்தில் இருந்து நெருப்பு இறங்கிச்சு, பூகம்பம் உண்டாகிச்சு. இன்னும் சிலர் அல்லாஹ் திருத்தினான். அதில் ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, இவ்வளவு பெரிய இந்த முயற்சி ஏந்த கட்டித்தனத்தால நடக்கல, ஏந்த சக்திக்குட்பட்ட மாதிரி நான் ஒரு முயற்சி செஞ்சிருக்கிறேன், சீர்திருத்தத்துக்கான ஏற்பாடு செஞ்சிருக்கிறேன். அல்லாஹ்வுடைய தௌஃபீக் தான் இவ்வளவுக்கும் காலம். இன் உரீது இல்லல் இஸ்லாஹ மஸ்ததாத் வமா தௌஃபீகி இல்லா பில்லாஹ். என்னால ஏந்தளவுக்கு நான் ஒரு சீர்திருத்தத்தை உண்டாக்க நாடி இருக்கிறேன். அல்லாஹ்வுடைய தௌஃபீக் இதுக்கு காரணம், ஏந்த சக்தி இல்லை. அதனால் ஒரு பெரிய ஒரு நியமத்தை தான் ஒரு அமலுக்குரிய காலத்தில் அந்த ஆசையை ரொம்ப உண்டாக்கி அந்த ஆசைக்குரிய அமலையும் நிறைவேற்றதுக்குரிய சந்தர்ப்பத்தை அல்லாஹ் உருவாக்கிட்டான். அந்த வகையில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உம்மத்தோட அவன் இரக்கம் கூட. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத் இது உம்மத்துன் மர்ஹூமா, அல்லாஹ்வுடைய ரஹ்மத்துக்கு உட்பட்ட உம்மத் இது. அதனால இந்த உம்மத்துக்கு அல்லாஹ் சில சந்தர்ப்பங்களை கொடுக்கிறான். அந்த சந்தர்ப்பங்களை பயன்படுத்துறவங்க மிக வேகமாக அல்லாஹ்வுடைய அன்புக்குள்ளாகிறான். அல்லாஹ் சில நாட்களுக்கு முன்னால ரமலான கொடுத்தான், முழு மாதமும் பயன்படுத்தி, ரமலான முழு மாதத்தையும் பயன்படுத்தி. இப்ப இன்னொரு சந்தர்ப்பத்தை தாரா, அதுதான் துல் ஹஜ்ஜுடைய ஆரம்ப 10 நாள். இது இன்னொரு சந்தர்ப்பம். எந்த சந்தர்ப்பம் யாருக்கு கிடைக்கும், யாரை பயன்படுத்துவாங்க, இதுக்கு பிறகும் இது போல ஒரு சந்தர்ப்பத்தை அவங்க அடைவாங்களா இல்லையா, அது ரப்புக்கு மட்டும்தான் வெளிச்சம். அதனால எங்களோட பொறுப்பு, காலம் வருகிறது, உரிய அமல் எங்களுக்கு காட்டப்படுகிறது, நாங்கள் அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி அதால பிரயோசனம் எடுக்கிறது தான் எங்களோட புத்திசாலித்தனம். ஹஜ்ரத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல்லாஹ் ஒவ்வொரு மனிதனுக்கும் 5 நியாமத்தை தந்திக்கிறார். அந்த 5 நியாமத்தும் நிரந்தரமையில பறிக்கப்படும். 5 நியாமத்தை தந்திக்கிறான், அனுபவிக்கிறீங்க, அந்த 5ம் பறிக்கப்பட்டதும். அதுக்கு போக கவலைப்படலாம். முதலாவது என்ன சொன்னாங்க? முதலாவது தான் உங்களோட வாலிபம். வயோதிபம் வந்த பிறகுதான் வாலிபத்தில பொறுமதி வழங்கும். வாலிபத்தில் இருக்கிற நேரம் எவ்வளவு சாதித்திருக்கலாம், வீணாக்கிறோமே, சுத்தியே காலத்தை முடித்தோமே என்ற ஆத்திரம் வரும். ஆனால் அதுக்கு பரிகாரம் கிடைக்காது, பரிகாரம் கிடைக்காது. சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இப்தனிம் ஹம்ஸன் கப்ல ஹம்ஸ், 5 நியாமத்துகள் வரும், அதுக்கு பிறகு அந்த நியாமத்துகள் மாறும். மாறுறதுக்கு முன்னால இந்த 5 நியாமத்தையும் பாதுகாத்துக்கோங்க, கனிமத்தை போல பாதுகாத்துக்கோங்க, கொள்ளை அடிச்சுக்கோங்க, நன்மைகளை பயன்படுத்திக்கோங்க. சொன்னாங்க ஷபாபக கப்ல ஹரமி, வயோதிகம் வாரத்துக்கு முன்னால வாலிபத்தை பாதுகாக்கும். இன்னொன்று சொன்னாங்க வஸிஹதக கப்ல துக்மிக், உங்களோட உடம்புல நல்ல நோய் வாரதுக்கு முன்னால அல்லாஹ் தேக ஆரோக்கியத்தை தந்திருந்தா அந்த காலங்களை பாவீங்க. மௌத்துக்கு பிறகு ஆத்திரப்படுவீங்க, ஆத்திரப்பட்டு வேலை இல்லை, இருக்கிற ஹயாத்தை பயன்படுத்துவோம், இருக்கிற ஹயாத்தில ஏழுமானது செஞ்சுக்கோங்க. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஆகவேதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா துல் ஹஜ்ஜுடைய இந்த 10 நாளையும் பரக்கத்தான 10களாக தந்திருக்கிறார். உண்மையிலே துல் ஹஜ்ஜுடைய 10க்கு ஒரு சிறப்பு இருக்கிறார். குர்ஆன் சொல்லி இருக்கிறார், அல்லாஹ்வுடைய கலாம் சொல்லி இருக்கிறார். துல் ஹஜ்ஜுடைய பகலும் சிறப்புக்குரியது, துல் ஹஜ்ஜுடைய ஆரம்ப 10 நாளும் சிறப்புக்குரியது.
அல்லாஹ் எங்க சொல்றார்? வல் ஃபஜ்ரி வலயாலின் அஷ்ர், அதிகாலை பொழுது ஃபஜ்ருடைய நேரத்தின் மீது சத்தியமாக. தஃசீருடைய உலமாக்கள் கருத்து என்ன? அல்லாஹ் ஒரு வஸ்துவின் மீது சத்தியமிட்டால் அது முபாரக்கானது. ஃபஜ்ர் முபாரக்கான நேரம், பரக்கத் செய்யப்பட்ட நேரம். வலயாலின் அஷ்ர், 10 இரவுகள் மீது சத்தியமாக. அது என்ன 10 இரவு? தஃசீர்ல ரொம்பவும் ஆழமான அறிஞர்கள், முஃபஸ்ஸிரூன்கள் இந்த 10 இரவுகள் எது என்பதை அலசும் போது ஒரு சின்ன கூட்டத்தின் அபிப்பிராயம் ரமலான கடைசி 10 ராவ், இன்னும் சிலருடைய அபிப்பிராயம் முஹர்ரமுடைய ஆரம்ப 10 ராவ். ஆனால் தஃசீர் கலையில் முன்னணியில் இருக்கும் பெரும்பான்மையான உலமாக்கள் சையதுனா அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ், சையதுனா ஸைத் இப்னு சாபித், சையதுனா முஜாஹித், இக்ரிமா, இது போன்ற பெரும் தஃசீருடைய உலமாக்கள் அபிப்பிராயம் இல்ல, இது துல்ஹஜ்ஜுடைய ஆரம்ப 10 ராவ். உலகத்துல நூற்றுக்கணக்கான தஃசீர் எழுதிட்டான், நூற்றுக்கணக்கில் ஆயிரக்கணக்கு. அரபியில வேண்டுமா, ஆங்கிலத்தில் வேணுமா, உருதுல வேணுமா, பாரசீகத்தில் வேணுமா, பல மொழிகள் எழுதிட்டான். இந்த தஃசீர்கள வலுவுள்ள பலமான தஃசீர்களை எழுதினவங்க தான் அல்லாமா இப்னு ஜரீர் தபரி, அல்லாமா இப்னு கஸீர். இந்த 2 பேரும் உறுதிப்படுத்தும் கருத்து வலயாலின் அஷ்ர் என்பது துல்ஹஜ்ஜுடைய ஆரம்ப 10 தான். அந்த 10 இரவும் பரக்கத்தான இரவு. அதைத்தான் இன்ஷா அல்லாஹ் இன்னும் 2-3 நாளில் சந்திக்க போறோம். முபாரக்கான இரவுகள், அல்லாஹ் சத்தியம் பண்ணின இரவுகள். அல்லாஹ் சூரத்துல் ஹஜ்ஜில இந்த 10 நாட்களுடைய பகலை பத்தி சொல்றார். லியஷ்ஹது மனாஃபிஅ லஹும், ஹஜ்ஜாஜிகள் மக்காவுக்கு வரணும், ஒரு தவாஃபும் சய்யும் செய்ய மக்காவுக்கு வரணும். அது உங்களோட ஊர்ல நாட்டிலையும் செய்யலாம். நோம்பு முடிக்கிறது போல, தொழுகிறது போல உங்களுடைய இது போல இந்த தவாஃபும் சய்யும் செய்யலாம். கல்லு வீசினத்துக்கு ஒரு தூளை கட்டி கல்லை வீசலாம். இந்த அமல்களை மட்டும் செய்ய அரசோட அங்கோட வாழ்க்கைக்கு தேவையான பிரயோசனமான அம்சங்கள் இருக்குது. அதை இந்த ஹாஜிகள் பார்க்கட்டும். அவங்களோட வாழ்க்கை தேவையான பிரயோசனமானவைகளை பார்க்கும். அதை சொல்லிட்டு சொல்றார், அறியப்பட்ட அந்த நாட்களிலே அல்லாஹ்வை அவர்கள் திக்ரு செய்யவும். அது என்ன அறியப்பட்ட நாட்கள்? ஹஜ்ரத் அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுமா இவர்களுடைய தலைமையில பெரும்பாலும் சஹாபாக்கள் கூட்டம் சொல்றாங்க, தெளிவான விஷயம், துல்ஹஜ்ஜுடைய ஆரம்ப 10 பகல்கள் 10 நாட்கள். வல் ஃபஜ்ர்ல இரவு பத்தி சொல்றார். சூரத்துல் ஹஜ்ஜில அல்லாஹ் துல்ஹஜ்ஜுடைய ஆரம்ப 10 பத்தி சொல்றான். சந்தேகமே இல்லை, 10 நாட்களும் முபாரக்கானது. குர்ஆனுடைய அறிவு ஹஜ்ரத் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த இரவுகளுடைய இந்த 10 நாட்களுடைய சிறப்பை பற்றியும் சஹாபாக்களை பயான் செஞ்சான். புகாரி ஷரீஃப்ல இடம்பெறுது. அந்த சிறப்புகளை கேட்டு சஹாபாக்கள் ஆச்சரியப்பட்டான். நாங்க ஆச்சரியப்படுறதை விட சஹாபாக்கள் ஆச்சரியப்பட்டான். சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உலகில் உள்ள நாட்களிலே 12 மாதங்களும் மக்கள் அமல் செய்தார். ஆனால் இந்த துல்ஹஜ்ஜுடைய ஆரம்ப 10 அடியார்கள் அமல் செய்வதை பார்த்து அல்லாஹுக்கு அந்த அமலோட இறக்க முஹப்பத் வாரத போல வேற ஒரு காலத்துல செய்த அமல்ல முஹப்பத் வாரத. அஹப்பு இலல்லாஹ், அந்த நாட்களில் செய்த அமல்கள் அல்லாஹுக்கு ரொம்ப நேசம். அந்த அமல்களில் ஈடுபடுவர்களோடு அல்லாஹ் இறக்கப்படுறான். பரக்கத்தான ராவுகள், பரக்கத்தான இரவுகள். பரக்கத் என்றது என்ன? பரக்கத்தான ராவென்ற என்ன அர்த்தம்? அந்த இரவுகளில் தான் அடியார்களுடைய கவலைகள் நீக்கப்படும், அடியார்களுடைய நோய்களுக்கு பரிகாரம், அடியார்களுடைய கடன்களுக்கு விடை, அடியார்களுடைய கண்ணீர்களுக்கு பலி, அடியார்களுடைய கோரிக்கைகளுக்கு விரைவான பலிகள் அல்லாஹ் கொடுக்க தயார். அந்த இரவுகள் அதான் பரக்கத் என்றது அர்த்தம். இதை கேட்டு சஹாபாக்கள்
ஆச்சரியப்பட்டான். பைஹக்கியில் ஒரு ரிவாயத் இருக்குது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஹப்பு என்ற வார்த்தை பதிலாக அஅமரு இன்தல்லாஹ் அஸ்கா இன்தல்லாஹ், அல்லாஹ்விடத்தில் அந்த அமல்களுக்கு இருக்கிற மதிப்பு, அந்த அமல்களை கொடுக்கிற தூய்மையான தன்மை வேற அமல்களும் கிடைக்காது. கேட்டாங்க சஹாபாக்கள், யார ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய பாதையில ஜிஹாது செஞ்சவங்களுக்கும் இந்த நன்மை கிடைக்காதா? ஏன்னா அவங்க அந்த பல்லாயிரத்தான் இரவு பகலா கேட்கிற, அவங்க அப்படியான ஒரு சூழல் இருந்தான். எந்த நேரமும் உயிரை கொடுக்க தயார், ஆயுதம் தயார், எதிரிகளும் எப்போ மதீனாவை அழிக்கிறதுக்கு தயார் என்ற நிலையில் இருக்கிறாங்க. இவர்களும் எதுக்கும் தயார் என்று இருக்கிறாங்க. பல்லாயில் சொல்லப்பட்டுக் கொண்டே இருக்கு. அதனால் அவங்களுக்கு ஆச்சரியம், அது இவ்வளவு பெரிய அமலா இந்த 10 நாள் தான் வரும். யார சொல்லலாம், முஜாஹிதீன்களுக்கும் அந்த நன்மை கிடைக்காதா? சொன்னாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், வலல் ஜிஹாது ஃபீ ஸபீலில்லாஹ், அல்லாஹ்வுடைய பாதையில ஜிஹாது செஞ்சாலும் அது கிடைக்காது. அப்படியே அடையமா அவரை முக்கம்மலான பூர்த்தியான முஜாஹிதாகணும். அவர் சொத்துக்களை எடுத்துக்கொண்டு போர்க்களத்தில் போய்த்து இறங்கணும். அவரும் ஷஹீதாகணும். அவருடைய பொருள்களை எதிரிகள் எடுத்துக்கொண்டு போகணும். அவரும் திரும்பி வரக்கூடாது, பொருள்களும் வரக்கூடாது. அப்பதான் இந்த துல்ஹஜ்ஜில அமல் செஞ்சவருடைய நன்மைக்கு சமமாகுவார். ஒவ்வொரு இடத்தில் ஒவ்வொரு சிறப்பு வரும், ஒவ்வொரு காலத்துக்கு ஒவ்வொரு சிறப்பு வரும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இவ்வளவு தூரம் மேலான நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துல்ஹஜ்ஜுடைய 10 சிறப்பை பத்தி பேசினார். இதிலிருந்து எங்களுக்கு ஒரு தெளிவென்று வருகிறது என்னண்டா, அல்லாஹுக்கு இந்த துனியாவை முஹப்பத்தான நாட்கள் துல்ஹஜ்ஜுடைய 10 நாட்கள், அமல்களை கண்டு அல்லாஹ் சந்தோஷப்படுகிற நாட்கள் துல்ஹஜ்ஜுடைய 10 நாட்கள், அதிக கூலி கிடைக்கும் அமல்கள் துல்ஹஜ்ஜுடைய ஆரம்ப 10 நாட்களில் செய்யப்படும் அமல்கள். என்ன அமல் செய்யும்? ஹஜ்ரத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களுக்கு அமல்களை காட்டி தந்தாங்களா? அல்ல எங்களை இஷ்டத்துக்கு விட்டாங்களா? இல்லை, அமல்களும் இருக்கு. இந்த 10 நாளில் செய்யக்கூடிய பல அமல்கள் ஹதீசுகளில் சஹாபாக்களுடைய வாழ்க்கையில் இருக்கிறது. அதில் உள்ள ஆக பெரிய அமல் தான் ஹஜ் செய்வது. இந்த 10 நாளில் உள்ள ஆக சிறந்த அமல் ஹஜ் செய்வது. ஹஜ் அடிக்கிறதுக்கு வேற அமல் இல்லை இந்த காலத்துக்கு. ஆனால் அது எல்லாருக்கும் அந்த சான்ஸ் இல்லை. அது ஒரு குறிப்பிட்ட கூட்டம், வரையறுக்கப்பட்ட ஒரு கூட்டம். இந்த காலங்களை பொறுத்தவரை தெரியும் எவ்வளவு சிக்கலி. ஏன் ஹஜ் அவ்வளவு பொறுமதியாக? ஒரு ஹாஜி எவ்வளவு செலவழிப்பார்? ஹஜ்ஜி போனா எல்லாம் சேர்த்து ஒரு 7 லட்சம் ரூபாய் செலவழிப்பார். ஒரு 7 லட்சம் ரூபாய். 7 லட்சத்துக்கு வாங்குற சாமன் என்ன? செலவழியில் 7 லட்சம். அது மற்றவனுக்கு ஒரு செலவு, அனுபவிக்கிற அவர்தான். அவரைத்தான் டிக்கெட், அவரைத்தான் ஹோட்டல், அவரைத்தான் சாப்பாடு, அவரைத்தான் பஸ், முக்காவாசும் அவரை செலவழிஞ்சு முடியுது. செலவழிக்கிறது பேரு வாங்கிக் கொண்டு வாரதிக்கு உலகத்தை வித்து சல்லி கொடுத்தாலும் வாங்கலாத சாமனை வாங்கிக்கொண்டு வர. ஹஜ்ரத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒருத்தன் ஹஜ்ஜில பேணுதலாக இருந்துட்டு வந்தா, ஹஜ்ஜி செய்யறது கட்டித்தனம் இல்ல, மக்பூலா செஞ்சுட்டு வரும், கபூலான முறையில செஞ்சுட்டு வரும், வாய பழுதாக்கப்படாது. அல்லாஹ் ஹஜ்ஜில கட்டங்களை உருவாக்குவான், சண்டை பிடிக்கிற கட்டங்கள். அந்த நேரம் வாய்களை பேணிக்கொள்வோம். ஹஜ்ஜ பாத்திலாக்கி கொள்ளக்கூடாது, ஹஜ்ஜில வீணான பேச்சு பேசக்கூடாது, ஹஜ்ஜால முகஸ்துதி பேர் புகழ் எதிர்பார்க்க கூடாது. இப்படி ஹஜ்ஜு செஞ்சுட்டு வந்தால் முதலாவது வாங்குகிறார், எல்லா பாவங்களும் மன்னிக்கப்பட்டவராக வாரார். 6 லட்சத்து போல ஒரு வழக்கில் தப்புறதுக்கு எவ்வளவு செலவழிக்கிற ஒரு வழக்கு 14 தான் தள்ளிட்டான் கூட்டுல போங்க. தள்ளியா சொல்லுங்க, எவ்வளவு துடிக்கிறா வழியா வாரத்து. இப்ப லோயர் மாதிரி சொல்றாங்க, ஒரு 10 வருஷம் போடுவாங்க மன்னிக்கிறேன். மூத்தரம் பைத்திரமல்லுக்கு மென்டல் எல்லா சொத்தை விட்டு வெளிநட போறான். சென்ற தவறு வந்து எத்தனையோ லட்சம் செலவழிக்கிறான், ஹஜ்ஜிக்கு 6 லட்சம் கொடுக்கிறான், எல்லா குற்றங்களிலும் ரிலீஸ் வாராரு. சஹீஹான ஹதீஸ், மன் ஹஜ்ஜ லில்லாஹி ஃபலம் யர்ஃபுத் வலம் யஃப்ஸுக் ரஜஅ மின் ذுனூபிஹி கயௌமின் வலதத்ஹு உம்மு. அன்று பிறந்த பாலகனை போல வர.
சம்பாதிகள் வாங்கக்கூடிய இரண்டாவது சொத்து என்ன? சுப்ஹானல்லாஹ், சுவர்க்கத்தோட வாங்கிட்டு வரார். சுவர்க்கத்தை வாங்குறார். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மப்ரூரான ஹஜ்ஜுக்கு கூலி சுவர்க்கம். வல் ஹஜ்ஜுல் மப்ரூர் லைஸ லஹு ஜஸா இல்ல ஜன்னah. ஒப்புக்கொள்ளப்பட்ட ஹஜ்ஜுக்கு வேற கூலி இல்ல, சுவனம் தான். சுவர்க்கத்துல பொறுமதி என்ன? சுவர்க்கத்தை விலையடி கேளும், காணிக்கு விலையடி கேளும், பில்டினுக்கு விலையடி கேளும், முழு ஸ்ரீலங்காவுக்கு விலையடி கேளும். பெரிய செய்தி அல்ல, சுவர்க்கத்தை விலையடி கேளாது. ஹஜ்ரத் சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு வஃபாத்தான பிறகு ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, சஅத் இப்னு முஆத் இந்த மூக்கு திறக்கிற ஏஞ்சிருக்கு கையில சொன்னாங்க, சஅதோட கையில இப்படி சில கைக்குட்டைகள் இருக்குது, அது ஒன்றட பொறுமை இந்த உலகத்தில் உள்ள வஸ்துக்களை விட சிறந்ததுதான். சுவர்க்கத்தில் உள்ள ஒரு லேஞ்சர வேலை. லமனாதீல் உஸ்தாதத்தில் ஜன்னah கைரும் மின துன்யா வமா ஃபீஹா. அங்குள்ள ஒரு லேஞ்சர வேலை, துன்யாவோட வேலை என்று சொன்னா சுவர்க்கத்துடைய வேலை என்ன? 6 லட்சத்துல வாய்க்கும் வாரிவர். 6 லட்சம். அந்த 6 லட்சத்துக்கு 6000 அழுகவனுக்கு பாவ மன்னிப்ப வாங்குறார், சுவர்க்கத்தை வாங்குறார். தபரானியுடைய ரிவாயத்தில் இருக்குது, இப்னு ஹிப்பான்ல பதிவாகுது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஹஜ்ஜுக்கு போறார், உம்ராவுக்கு போறார், திரும்பி வரும்போது அவருடைய பாவமும் அழிக்கப்படுகிறது, வறுமையும் இல்லா போகுது. ஆனா மக்பூலான ஹஜ்ஜு செய்யும். ஹாஜியுடைய பாவமும் போகும், அவருடைய வறுமையும் இல்லாமல். இவ்வளவு சிறந்த ஒரு அமல் தான் துல்ஹஜ்ஜில் செய்த முதலாவது அமல், ஹஜ்ஜுடைய அமல். அது போச்சு. இருக்கிற எங்களுக்கு என்ன? நாங்க இந்த 10 நாள் என்ன செய்யலாம்? எப்படி இந்த 10 நாள் வீணாகாம பாதுகாக்கலாம்? இதோ ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிகாட்டுறாங்க. வாங்க 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 வழிகாட்டுறாங்க. உங்களுக்கு இருக்குது. முதலாவது என்ன செய்யுங்க? தொழுகையை பேணுவோம். எல்லா காலத்திலும் செய்யணும். 10 நாளையில ஆக கரிசனை கொள்ளுவோம். பேணுவதால் அர்த்தம் என்ன? அவ்வளவு ஜமாத்தோட அவ்வளவு தக்பீரோட தொழுவோம். 10 நாளையில இருக்கிற 50 நேர தொழுக, 10 நாளில் 50 நேர தொழுக. இந்த 50 நேர தொழுக ஒரு வைராக்கிய எடுத்து அவ்வளவு பேரும் சஃபில நின்று இமாம் அல்லாஹு அக்பர் என்று தக்பீரா தஹ்ரீம் இஹ்ராமுடைய தக்பீர் கட்டும் போது பின்னால இருந்து கட்டினா அது எவ்வளவு பெரிய விஷயம். அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா சொல்றாங்க, நாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டோம், யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வோட அன்புக்கு பாத்திரமாக என்ன வழி? நாங்க எல்லாரும் பெரிய பெரிய பாட்டியை பிடிக்கத்தானே பாக்கு. இன்னொரு கேஸ் வந்தா ஜனாதிபதியை எப்படி பிடிக்கணும்? அப்படிதான் வாக்கு. பிரைம் மினிஸ்டர் யாரு தெரியும்? அவரு எல்லாமே பார்த்தா ஒன்று பேர் கழுகால பாட்டி. ஆனா அவரு அவ்வளவு நினைப்பு, அவரு சும்மா அவர் பெரிய ஜன்னத்தில் விருது வாசல் நிற்க மாதிரி. அப்படி எவ்வளவு பேர் இவருக்கு எல்லாமே தெரியும். யாரு பாட்டி? இவங்க கழுகால பாட்டி. சஹாபாக்கள் அவங்களால பிடிக்க தெரிஞ்ச சஹாபாக்கள் பார்த்தாங்க, அல்லாஹ் பிடிக்கிறது வழி என்ன? அல்லாஹுடைய நண்பனானால், அல்லாஹுக்குரியவனானால் துனியாவிலே வெற்றி, மௌத்துக்கு பிறகு வெற்றி. கேட்டது யார் ரசூலல்லாஹ், ஐயுல் அமாலி அஹப்பு இலல்லாஹ், எந்த அமல் அல்லாஹுக்கு மிச்ச முஹப்பத்னு கேட்டோம். ஹஜ்ரத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, பல விஷயங்களை பலரும் சொல்லி கொடுத்தாங்க. ஒன்று சொன்னாங்க, அவ்வல் வக்தில தொழுவோம். தொழணும் அவ்வல் வக்தில. அஸ்ஸலாத்து லி அவ்வலி வக்திஹா, தொழுகை ஆரம்ப நேரத்தில் தொழுவோம். அல்லாஹ்வோட முஹப்பத்தை வாங்கணும், அல்லாஹ்வோட ஆளாகணும். துல்ஹஜ்ஜில செய்த அமல் துல்ஹஜ்ஜில போடலாமே. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, சுன்னத்து தொழுகைகள், பருவ மட்டுமல்ல சுன்னத்து தொழுகை, எல்லா பருவக்கு முன்னால் சுன்னத்து இருக்குது. ஃபஜ்ரையும் அஸ்ரையும் தவிர அடுத்த பருவங்களுக்கு பிறகு சுன்னத்து இருக்குது.
எல்லா பருளுக்கும் முன் சுண்ணத்து இருக்குது, ஃபஜ்ரோ அஸ்ரையும் தவிர மற்றெல்லாத்துக்கும் பின் சுண்ணத்து இருக்குது. சுண்ணத்தான தொழுகையால் என்ன ஆகுது? அல்லாஹ்வுடைய நெருக்கம் கிடைக்கும். சஹீஹ் முஸ்லிம் இருக்குது, ஒரு சஹாபி கேட்டார், யா ரசூலல்லாஹ், எனக்கு ஆசை சுவர்க்கத்தில் உங்களோட தோழனாக நிற்கும், அஸ்அலுக முராஃபகதக ஃபில் ஜன்னah, சுவர்க்கம் போல இல்ல, உங்களுக்கு நிற்கும். பேசுவீங்களா? ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட நிக்கிறது வேளா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இல்ல, சரி அடிச்சிட்டு வாயே பாப்போம், சப்போர்ட்டோட போட்டு உள்ளுக்கு போடு, அப்படியே எப்படியாவது கும்மால மடிச்சிட்டு வா, நான் எப்படியாவது உள்ளுக்கு எடுத்து போடுறேன், அப்படியே சொன்னாங்க. அப்படியே அந்த சாமி வழிகாட்டினாங்க. நான் எடுக்கிறேன் உங்களுக்கு, நீ வந்து சொல்லல, உங்களுக்கு இந்த ரஃபீக் ஆகணுமா, கூடுதலா சுஜூது செஞ்சு எனக்கு ஹெல்ப் பண்ணுவோம். அப்ப எடுக்க பாக்க சுஜூது கூடும், தொழுகையில ரக்காத்துகள் அதிகரிக்கும். அஇன்னி அலா நஃப்ஸிக பிகஸ்ரத்தி சுஜூத், சுஜூதுகள் அதிகரிப்பதன் ஊடாக உங்களோட நஃப்ஸுக்கு நீங்க என் மீது உதவி செய்யுங்க, சுஜூத் அதிகரிங்க. முஸ்லிம் ஷரீஃபில் இந்த ரிவாயத்தில் இருக்கிற மேலான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நீங்க ஒவ்வொரு சுஜூதும் செய்யும் போது அந்த சஜிதா அல்லாஹ்விடத்தில் ஒரு தரஜாவை உயர்த்தும், பாவத்தை அளிக்கும். ஒவ்வொரு சஜிதாவும், சஜிதா வந்து ஒரு ரெக்கார்ட். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஆகவே பருளு தொழுகைகளோட சுன்னத்து தொழுகைகளையும் பண்ணுவோம். அதுல விசேஷமா தஹஜ்ஜுத் தொழுகை, தஹஜ்ஜுத் தொழுகை ரமலானில மாஷா அல்லாஹ் பலரும் தொழுதாங்க. ஹஜ்ஜிலும் தொழுவோம், சந்தர்ப்பம் இதில் உள்ள ஆர்வத்தை பயன்படுத்துவோம், வாழ்க்கையில் அனைவராவது பயன்படுத்தியதாக ஆகட்டும். உலமாக்கள் எழுதுறாங்க, தஹஜ்ஜுத் தொழுகைக்கு சுமார் 25 சொல்லாய் எழுதிக்கிறாங்க. 25 சிரம் ஹதீஸுடைய ஆதாரங்களோட, சும்மா மொட்டையாள சஹீஹான ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஆதாரங்களோட 25 சொல்லாய் சிறப்புகள் எழுதிக்கிறாங்க. அதில் ஒன்று எழுதுறாங்க, தஹஜ்ஜுத் தொழுகை ஹூர்லீன்களுக்கு கொடுக்கிற மஹரா, முஹூருல் ஹிசான், ஹூர்லீன் பெண்களுக்கு மனிதன் கொடுக்கிற மஹர் தான் தஹஜ்ஜுத் தொழுகை. யாரு தஹஜ்ஜுத் நியமமாக தொழுது வருகிறாரோ அல்லாஹ் கேவலமான மௌத்தை அவருக்கு உண்டாக்க மாட்டார், கேவலமான மௌத்து வராது. தொழுகையை கொண்டு ஹயாத்தாக்குவோம். ஹாஜி அல்லாதவர்களுக்குள்ள முதல் அமல் இந்த 10 நாளையில அவ்வளவு ஜமாத்தோட அவ்வளவு தக்பீரோட சுன்னத்துகளை பேணி எங்கட தொழுகையை ஹயாத்தாக்க. இரண்டாவது அமல் 10ல் 1 குறையுது, 9 நாள் நோன்பு பிடிக்கிறது. 9 நாள் நோன்பு முஸ்தஹப், 10வது நாள் பிடிக்கிறாரு பெருநாள். தலைப்பிறையிலிருந்து 9 நாள் நோன்பு. ஹஜ்ரத் ஹப்ஸா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா சொல்றாங்க, நசாயில இப்னு ஹிப்பான் போன்ற கிதாபுகள்ல பதிவாகுது, மேலான நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துல்ஹஜ்ஜுடைய ஆரம்ப 9 நாட்களும் நோன்பு பிடிப்பாங்க. முஹர்ரம்ல அந்த ஆசூராவுடைய நோன்பு பிடிப்பாங்க. ஒவ்வொரு மாதமும் 13, 14, 15 ஐயாவுல் பீவ் என்ற அந்த நோன்புகளை பிடிப்பாங்க. யாரு சொல்றாங்க? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவி ஹஜ்ரத் ஹப்ஸா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா. சஹீஹான ரிவாயத். ஆனால் இந்த பழக்கம் எங்களுக்கு குறவு. அதுல 9வது மட்டும் பிடிக்க அதிகம் மாஷா அல்லாஹ் அரபா நோன்பு. அடுத்து கொஞ்சம் பிரேக், கொஞ்சம் பிரேக். ஹஜ்ரத் இமாம் நவவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்றாங்க, எங்கட மذஹபுடைய இமாம் ஷாஃபி மذஹபுடைய இமாம் ஷரஹ் முஸ்லிம் எழுதுறாங்க, ஹஜ்ஜுடைய ஆரம்ப 9 நாட்களுடைய நோன்பு முஸ்தஹப்பான், இஸ்திஹ்பாபன் ஷதீதான் எழுதிக்கிறான், கடுமையாக பேண வேண்டிய ஒரு புத்தகம். ரவுல் முரப்பா எழுதுறாங்க, 4 இமாம்களுடைய மذஹபிலையும் அந்த ஆரம்ப 9 நோன்பும் சுன்னத் என்று சொல்லப்பட்டிருக்கு. அதனால அந்த நோன்பையும் நாங்க பிடிக்க முயற்சி செய்யும்.
சயீத் இப்னு ஜுபைர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஹஜ்ரத் அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலாவோட மாணவர். இவரு ரமலான் மாதிரி மேலுக்கு எடுத்துவார். இந்த 10 நாள் சொல்லுவார், ராவே இந்த மஸ்ஜிதுகள் லைட் ஓகணும், துல்ஹஜ்ஜர் ஆரம்ப 10லையும் இருட்டாக்கி எதனை தடுக்கப்படாலும் இந்த இரவுகளை ஹயாத்தாக்குங்க. அவருடைய அமல் எப்படி இருக்கும் என்றா மக்கள் நினைப்பாங்க இவருக்கு இது போல அமல் செய்யல, அப்படி இழுத்து போட்டுடுமான. சயீத் இப்னு ஜுபைர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. ஆனா அரபு மக்களுக்கு அந்த பழக்கம் வைக்குது. ஹஜ்ஜி போனவங்க பார்த்திருப்பீங்க, துல்ஹஜ்ஜுடைய தலைப்புறையிலிருந்து நோன்பு பிடிப்பாங்க. மதீனாவில் எல்லாம் ரமலான மாதிரி அடுத்த கட்டமா இருக்கும். எல்லாம் சூப்பரா விரிச்சு அழகாக நோன்பு திறப்பாங்க. துல்ஹஜ்ஜுடைய ஆரம்ப 10. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அந்த நோம்பிலையும் கவனம் செலுத்துவோம். 3வது அமல் அதே தொடரில் இருக்கும் 9வது நாள் அரஃபாவுடைய தினத்தின் நோன்பு. சுப்ஹானல்லாஹ். அது ஹாஜிகளுக்கு சுன்னத் இல்ல, ஹஜ்ஜாஜிகளுக்கு அரஃபா நோன்பு சுன்னத் இல்ல, அவங்களுக்கு வேற தோழி கண்ணடை தோழி கூட அடுத்தவர்களும் சுன்னத். மேலான நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அரஃபா நோன்புடைய சிறப்பை பத்தி பேசினார். என்ன சொன்னா? அஹ்தஸிபு அலல்லாஹ், அரஃபாவுடைய நாளின் நோன்பு, சஹீஹ் முஸ்லிமுடைய அறிவிப்பு. அரஃபா நாளுடைய நோன்புக்கு அல்லாஹ் எப்படி கூலி தருவான் என்று நான் எதிர்பார்க்கிறேன் தெரியுமா? கடந்த ஒரு வருஷத்துல பாவங்களுக்கு மன்னிப்பு, வரும் ஒரு வருஷத்தின் பாவங்களுக்கு மன்னிப்பு. அரஃபாவுடைய நோன்பு 13 அவர்ல 720 நாட்கள் பாவங்கள் அளிக்கிறார். 13 அவர்தான் கூட்டி கழிச்சு பார்த்தா 13 வருஷம் நோன்பு. அழியும் 750 நாடு பாவம், 2 வருஷத்துல பாவம். இதோட பொறுமதி தெரியும், கபடி போட போறோம். இப்ப தௌபா வந்தா என்னன்னு விளப்பம் இல்ல, இஸ்திக்ஃபார் ஏன் செய்யணும்னு தெரியா, தொழுகையால் என்ன கிடைக்கும் தெரியா. அடுத்த நாட்டுல பிளைட்ல போய் தரணும், பள்ளிக்கு பிளைட், பள்ளியில பிளைட் இருக்கு, கழுத்தில போற பிளைட், அதுல போய் தரணும். அப்பதான் தௌபா, இஸ்திக்ஃபார், தஸ்பீஹ் எல்லாத்திலே பொறுமை வரணும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அரஃபாவுடைய நோன்பு 2 வருஷத்துடைய பாவங்களுக்கு குற்றப்பரிகாரமாக. 3 அமல். 4வது அமல் என்ன? அந்த 10 நாட்களில ஆரம்பத்தில் சொன்ன புகாரி ஷரீஃபுடைய ரிவாயத், முஜாஹிதீன்களுக்கு கூட இந்த நன்மை அடைஞ்சு கொள்றதுக்கு ஏதாதுன்னு சொன்னாங்களே, அதே ஹதீஸை இமாம் தபரானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இஸ்னாதின் ஜய்யித் ஏற்றுக்கொள்ளத்தக்க ஒரு அறிவிப்பாளர் தொடர வச்சு அறிவிக்கிறாங்க. அந்த 10 நாட்கள்ல சுப்ஹானல்லாஹ் கூட சொல்லுங்க, அல்ஹம்துலில்லாஹ் கூடவா சொல்லுங்க, அல்லாஹு அக்பர் சொல்லுங்க, லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லுங்க. சுப்ஹானல்லாஹ் வல்ஹம்துலில்லாஹ் வலா இலாஹ இல்லல்லாஹ் வல்லாஹு அக்பர். 10 நாட்கள் இந்த தஸ்பீஹ கூத்து. ஹதீஸ்ல பதிவாகுது, ஹஜ்ரத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அடியான் எப்பொழுது தஸ்பீஹ் செய்து கொண்டிருப்பாரோ அவருடைய சுவர்க்கம் கட்டப்பட்டுக் கொண்டிருக்கிறார். தஸ்பீஹ் செய்ய செய்ய சுவனம் கட்டப்படுகிறது. எப்பொழுது தஸ்பீஹை நிறுத்துகிறாரோ சுவர்க்கத்தின் கட்டுமான பணியும் நிற்கும். எங்கட வேலைதான் நடக்குது. தஸ்பீஹ் செய்த மாடி மாடியாக வரும். தங்கத்தில ஒரு கல்லு, வெள்ளியில ஒரு கல்லு, வைரத்தில ஒரு கல்லு, கல்லு கல்லாக வரும், தட்டு தட்டாக வரும் எங்கட மாளிகை. ஆகவே இந்த ஆரம்ப 10ல நாங்க ஒவ்வொருத்தரும் ஒரு டாக்கெட் வச்சிருக்கோம். 10 நாளையில இத்தனை லட்சம் தஸ்பீஹ் செய்வேன், இத்தனை லட்சம் அல்ஹம்துலில்லாஹ் சொல்லுவேன், இத்தனை லட்சம் அல்லாஹு அக்பர், இத்தனை லட்சம் லா இலாஹ இல்லல்லாஹ். அந்த லட்சத்தை அடையணும்னா ஒவ்வொரு நாளும் இத்தனை இத்தனை செய்யணும். அது இன்னும் நேரத்தில் செய்யப்படும். நேரத்தை திட்டமிட்டால் நிச்சயமாக அந்த காலத்தை பயன்படுத்தலாம். தொழுகை, நோன்பு, அரஃபா, தஸ்பீஹ். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, 5வது அமலாக இந்த காலத்திலே நாம் செய்ய முடியுமான இன்னொரு முக்கியமான அமல் தான்
தர்மம் செய்யும். சதகா, சதகாவை அதிகப்படுத்துறது, சதகாவுடைய பலாயங்கள், சதகாவை கிடைக்கிற கூலி துன்யாவிலும் கூலி இருக்குது, ஆখিরাவிலும் கூலி. ஆখিরাவில ஒரு சதகா 700 மடங்கால பெறுகிறது. ஒரு சதகா துன்யாவில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு சதகாவை கொண்டு மனிதனை ஆபத்திலிருந்து பாதுகாக்கிறார். சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அஸ்ஸதகத்து ரத்துல் பலா வ ரத்துல் கலா. சதகா என்ன செய்யும்? வரப்போற சோதனைகளை தடுத்து நிறுத்தும். வர இருக்கிற சோதனைகளை தடுத்து நிறுத்தும். ஆபத்துகள், நோய்கள், பிரச்சனைகள், கலவரங்கள் தடுத்து நிறுத்தும் சதகா. முஸ்னத் அஹ்மதுடைய ரிவாயத்துக்கு ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒரு மனிதர் மஹ்ஷருடைய மைதானத்தில் எழும்புவார். அங்க தெரியும் எல்லாருக்கும், எல்லாருமே உடுப்பு இல்லாம தான் இருப்பாங்க. யாருக்கும் உடுப்பு இருக்காது. தலைய மிச்சம் நெருக்கமாகத்தான் சூரியனும் நிற்கும். எவ்வளவு வேதனையில என்ன நடக்கும் என்ற பயத்தில மனிதன் துடித்துக் கொண்டிருக்கிற நேரம் தான் அந்த மஹ்ஷருடைய மைதானம். யாரு சதக்கா கொடுத்தார்களோ அந்த சதக்காவோட அளவுக்கு ஒரு நிழல் அவருக்கு மேலால நிற்கும். கேள்வி கணக்கு முடிகிற வரைக்கும் அதோட நிழலில் கிழிப்பார். அவருடைய தர்மத்தின் நிழலுக்கு கீழே மக்களில் இருப்பார். மக்களுக்கு மத்தியில் அல்லாஹ் விசாரணையை துவக்கும் வரை விசாரணை நிறைய வைத்திருவாங்க. சதக்கா எவ்வளவு பெரிய விஷயம். ஆக அல்லாஹ் மதிக்கும், அல்லாஹ் அன்பு கொள்ளும் இந்த பெரிய சதக்காவுடைய அமலை அந்த காலத்தில் செஞ்சா அல்லாஹ் எவ்வளவு சந்தோஷப்படுவார். 5வது அமல். 6வது அமல் என்ன? இந்த காலத்தில் செய்யப்பட வேண்டிய 6வது அமல். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஒரு மனிதன் இல்முடைய சில பாடங்களை, மார்க்கம் சம்பந்தப்பட்ட சில அறிவுகளை, குர்ஆனோட ஹஜ்ரத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னாக்கள் ஹதீஸ்களில் இருந்து சில பகுதிகளை இந்த காலத்துல படிக்கிறதும் அல்லாஹ்வோட விருப்பத்தை ஏற்படுத்தும். இல்முடைய மஜ்லிஸ்ல ஒரு பாடத்தை படிக்கிறது 1000 ரக்காத் நஃபில் தொழுகத்தை விட சிறந்தது. சுவர்க்கத்துடைய வழிகள், பாதைகள் தான் இல்முடைய மஜ்லிஸ்கள். வேளாண் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மன் சலக தரீகன் யல்தமிசு ஃபீஹி இல்மா, யார் இல்மை தேடி அறிவை தேடி ஒரு பாதையில போறாரோ அல்லாஹ் அவருக்கு அதை வச்சு சுவர்க்கத்துல பாதையை லேசாக்குறார். ஒரு நாளைக்கு அல்லாஹ்வோட சிஃபத்துகளை பத்தி படிக்கலாம், ஒரு நாளைக்கு அல்லாஹ்வுக்கு இருக்கக்கூடாத பண்புகளை பத்தி படிக்கலாம், இன்னொரு நாளைக்கு மலாயிக்காமாரை பத்தி படிக்கலாம், இன்னொரு நாளைக்கு வேதங்களை பத்தி படிக்கலாம், இன்னொரு நாளைக்கு உண்மையை பத்தி படிக்கலாம், இன்னொரு நாளைக்கு தொழுகையை பத்தி படிக்கலாம், இன்னொரு நாளைக்கு கபரை பத்தி படிக்கலாம், இன்னொரு நாளைக்கு மஹ்ஷரை பத்தி படிக்கலாம். 10 நாளும் சின்ன சின்ன விஷயங்கள், ஒரு 10 சப்ஜெக்ட். இது எங்களோட அமல்களை பாதுகாக்கும். அமல்களுடைய சிறப்புகளை கேட்கும் போது அமல்களுடைய சட்டத்தின் சாதம் வரும். யாரு சிறப்பை கேட்கிறாரோ உள்ளத்தில் ஆசை வரும்போது அந்த அமலை எப்படி செய்யணும் என்ற தாகம் உண்டாகும். அதுக்கு பிறகு உலமாக்களை தேடி போவார், அந்த அமலை எப்படி செய்யணும் கேட்க. இனிமேல ஒரு பாடத்தை படிக்கும். 6வது விஷயம்தான் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஒரு நாளைக்கு குறைஞ்சது ஒரு கஷ்டவாளிக்கு உதவி செய்யும். சதக்கா வேற, உதவி செய்ய வேற. ஆபத்தில் மக்கள் இருக்கிறான், கவலையோட ஒரு மனுஷன் இருக்கிறான், யாருமே அவரை பார்க்கறதுக்கு இல்லை. கொஞ்சம் இருந்து அவருக்கு ஒரு ஆறுதல் சொல்ற. ஒரு பொருளை வாங்கிக் கொள்ளாத மனுஷன் இருக்கிறான், அவனுக்கு போய் அந்த பொருளை கொண்டு வந்து கொடுக்கிற. அவனுக்கு வேறொரு ஊருக்கு போய் ஒரு வேலை செய்யணும், அதை செஞ்சு கொடுக்க ஆள் இல்லை, எங்களுக்கு நல்லா தெரியுது, அந்த வேலையை செஞ்சு கொடுக்குது. இன்றைக்கு எங்கட சமூகம் எப்படி பழகிக்குதுண்டா, அடுத்த மனிதன் கஷ்டத்துல முழுகிறத பார்த்து சந்தோஷப்பட பழகி. எவ்வளவு ஹபீஸான வேலை அது, எவ்வளவு அருவருப்பான குணம், எவ்வளவு அசிங்கமான குணம்.
இன்னத்த நோயில விழுந்தா இவரு சந்தோஷம், இன்னத்த கடல்ல விழுந்தா இவரு சந்தோஷம், இன்னத்த வருத்தத்துல விழுந்தா இவரு சந்தோஷம், அவனுக்கு இருந்த அந்தஸ்துகள் சரிக்கப்பட்டா இவரு சந்தோஷம். இது இந்த பழக்கம் முனாஃபிக்கிற பழக்கம். தேர்ந்தெடுக்கிறான், பழகுறான், பேசுறான், உள்ளே அந்த நியமத்துகள் பரிவாக வேண்டும் நினைக்கிறான். ஏழு ஆபத்து. ஆனால் நாங்க போய் அந்த மனிதனுக்கு எங்களால ஏழுமானத்தை செஞ்சு கொடுத்தோமா அல்லாஹ் எங்களை சும்மிட மாட்டான். சின்ன சின்ன ஹெல்ப் தான், சின்ன சின்ன வேலை அல்லாஹ் எங்களை சும்மிட மாட்டான். எங்களுக்கு என்ன செய்வான் தெரியுமா? யாராலையும் தீர்க்கிறதுக்கு இயலாம இருந்த கஷ்டம் ஒரு நாள் வரப்போகுது. அந்த நாளையில் அல்லாஹ் எங்கட கவலைகள் இல்லாமக்குவான். சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், மன் ஃபர்ரஜ அன் முஸ்லிமின் குர்பத்தன் மின் குரபி துன்யா. உலகத்தில் ஒரு முஸ்லிமுக்கு ஏற்பட்டிருக்கிற கஷ்டம், கவலையில் இருக்கிறார் கடனால, கவலையில் இருக்கிறார் நோயால, கவலையில் இருக்கிறார் குடும்ப பிரச்சனையால, கவலையில் இருக்கிறார் பிள்ளைகளால, கவலையில் இருக்கிறார் தொழிலால. இவருடைய கவலைக்கு நீங்க போய் உதவி செய்றீங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நீங்க செஞ்சது சின்ன வேலைதான், அதனால அவருடைய கவலை கொஞ்சம் அகண்ட. நீங்க சொன்ன ஆறுதலால் அவருடைய மனசு கொஞ்சம் அமைதியான. அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் இதுக்கு பதிலாக என்ன தெரியுமா செய்வார்? நாளை மஹ்ஷர்ல உங்களுக்கு நீங்காத ஒரு கவலை வரப்போகுது, அந்த கவலையிலிருந்து உங்களை பாதுகாப்பார். துல்ஹஜ்ஜில ஒவ்வொரு நாளுக்கு ஒவ்வொருத்தருக்கு உதவி செய்யுங்க. 10 பேருடைய தேர்வு பூர்த்தியாக்கலாம். அதில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஸ்ஜித் நபவியை காட்டி சொன்னார். இந்த மஸ்ஜித் நபவியில இஅ்திகாஃப் இருக்கிறதை விட சிறந்தது ஒரு முஸ்லிமுடைய தேவையை பூர்த்தி செஞ்சு கொடுக்க. 10 வருஷம் இருக்கிறதை விட சிறந்தது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, 7வது அமல் அதிகமாக இஸ்திக்ஃபார் செய். இஸ்திக்ஃபார் தஸ்பீஹ் தஹ்மீத் வேற அல்லாஹ் புகழ்வது. அதிகமாக இஸ்திக்ஃபார் செய்யும், தௌபாவில் ஈடுபடுவோம். இஸ்திக்ஃபார் என்பது தனி சப்ஜெக்ட். செஞ்ச பாவங்களை கழிக்கிறதுக்குள்ள தஸ்பீஹ் செஞ்சா தஹ்மீத் செஞ்சா எங்கட பலனை ஓடும். இஸ்திக்ஃபார் செஞ்சா எங்கட அழுக்குகள் பாவங்கள் கியாமத்தில் எங்களை விசாரிக்கிறதுக்கு அல்லாஹ் கட்டு கட்டா கை வச்சிருப்பான். கேஸ் நிறைய இருக்குது, இதெல்லாம் அழிக்கப்படுவா. இஸ்திக்ஃபார் செய். பள்ளியால கவலையை போக்கேடா, பள்ளியால கவலை போமா, படிப்பால கவலை போய்ப்போமா, பெரிய ஜொட்டால கவலை போமா, பெரிய சம்பளத்தால போமா போது. உலகத்தில மனிதர்கள் 2 முறைதான் வாழ்றாங்க, 3வது முறையும் இல்லை. யாரை எடுத்தாலும் எவ்வளவு பெரியார் எவ்வளவு சினியார், யாரை எடுத்தாலும் உங்களோட வாழ்க்கை 2ல் உண்டாயிக்கும். ஒன்று, நீங்க வாழ்வு எப்படி? கவலை கலந்த சந்தோஷம். ஒரு கூட்டம் வாழ்வு கவலை கலந்த, அவங்களுக்கு கொஞ்சம் சந்தோஷம் கூட, ஆனா கவலை இல்லாமல்ல, கவலை கலந்த சந்தோஷம். இன்னொரு கூட்டம் வாழ்ற சந்தோஷம் கலந்த கவலை. ஒரு கூட்டம் இருக்குது கவலை கலந்த சந்தோஷம், இன்னொரு கூட்டம் இருக்குது சந்தோஷம் கலந்த கவலை. இந்த 2க்குள்ளதான் நாங்கள் இருக்கிறோம். யாருக்கும் நிரந்தர கவலையும் இல்லை, யாருக்கும் நிரந்தர சந்தோஷம் இல்லை. கோடீஸ்வரன் வீட்டுக்குள்ளும் கவலை வாது. அதனாலதான் சஹாபாக்களுக்கு ஏதாவது ஒரு நியாமத்தொன்று கிடைச்சி அவங்க குடும்பங்கள்ல மீது சந்தோஷப்பட்டா அவங்களுக்கு பயம் வருமா? அடை இப்ப சிரிக்கிறோம், அடுத்தது அளவாகுமோ தெரியா. ஒன்றை பின்னால் ஒன்று வேற. சிரிச்ச அழுக வரும், அழுதா சிரிப்பு வரும். சிரிச்ச அழுக வரும், அழுதா சிரிப்பு வரும். இவருக்கு கவலை இல்லா வாக்கியத்துக்குள்ள மறைந்துதான், கவலை இல்லா வாக்கியத்துக்குள்ள மறைந்துதான். அதற்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, முஸ்லிம்கள் இருக்கு தொடராக இஸ்திக்ஃபார் செய்வோம். சுப்ஹானல்லாஹ். இஸ்திக்ஃபாருக்கு என்ன சொன்னாங்க? மன் லஸிமல் இஸ்திக்ஃபார ஜஅலல்லாஹு லஹு மின் குல்லி ضيقின் மக்ரஜா வ மின் குல்லி ஹம்மின் ஃபரஜா வ ரஸகஹு மின் ஹைஸு லா யஹ்தஸிப். சொன்னாங்க, யாரு தொடர்ந்து இஸ்திக்ஃபார் செய்றார், கிடைக்கிற நேரம் இஸ்திக்ஃபார் செய்றார். அஸ்தக்ஃபிருல்லாஹ்
அஸ்தக்ஃபிருல்லாஹல் அஸீம், அஸ்தக்ஃபிருல்லாஹல்லஸீ லா இலாஹ இல்லா ஹுவல் ஹய்யுல் கய்யூம் வ அத்தூபு இலைஹி ரப்பிக்ஃபிர்லி சொல்லிக்கிட்டே இருக்கிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, சுப்ஹானல்லாஹ், நீங்க நினைப்பீங்க ஒரு பிரச்சனையில நீங்க அகப்பட்டீங்க, இதெண்டா லேசான பிரச்சனை அல்ல. எல்லாருமே சொல்லுவாங்க, ஓ இப்படியா அந்த பிரச்சனை, இதெண்டா சொல்ல லேசல்ல அப்படின்னுவாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இஸ்திக்பார் இப்படியாகத்துல வரது, இஸ்திக்பார் செய்வீங்க என்ன ஆகும், நீங்க என்ன நெருக்கடியில் அகப்பட்டீங்களோ அதிலிருந்து வெளியில போறதுக்கு எல்லாம் வழிகாட்டுவோம். என்ன நெருக்கடி, மின் குல்லி முல்கின் மஹ்ரஜா, எல்லா நெருக்கடியிலிருந்து வெளியாகும் வழியை அல்லாஹ் காட்டுவான். இரண்டாவது சொன்னாங்க, இஸ்திக்பார தொடர்ந்து செய்யுங்க, உங்களோட கவலைகளுக்கு விடிவு கிடைக்கும். என்ன கவலைகளோ கவலைக்கெல்லாம் பரிகாரம் கிடைச்சிடும். ஒமின் குல்லி ஹம்மின் ஃபரஜா, எல்லா கவலைகளிலிருந்து விடிவுண்டாகும். மூணாவது சொன்னாங்க, உங்களோட உலகத்தில தேவைகள், உங்களுடைய வீட்டு பிரச்சனையா, காணி பிரச்சனையா, தொழில் பிரச்சனையா, சாப்பாட்டு பிரச்சனையா, வருமான பிரச்சனையா, இதுக்கு பேர ரிஸ்க். உலகத்தில தேவைகளுக்குள்ள மொத்த பேர ரிஸ்க். இந்த ரிஸ்க்குகள் எப்படி பூர்த்தியாகும் தெரியுமா, நடந்து முடிந்தவர்கள் நீங்க யோசிப்பீங்க, எப்படிதான் இது நடந்தது, நடந்து முடிந்த பிறகு யோசிப்பாரு, இந்த காரியம் என்னால செய்யலாம், எப்படி நடந்த சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இஸ்திக்பாரால் ஆகும், இஸ்திக்பாரால் ஆகும். தொடர்ந்து இஸ்திக்பார் செய்யுங்க. ஆக இந்த 10 நாளையும் அந்த அமலை கொண்டு வந்து போடுவோம். இஸ்திக்பாரை காலையிலும் மாலையிலும் இரவிலும் பகலிலும் அதிகரிப்போம். அல்லாஹ்வுடைய நெருக்கத்தடையும். ஸ்கூல்ல அல்லது பொதுவாக பரீட்சைகள்ல எழுதுறவங்க எல்லாரும் எக்ஸாம் எழுதுதா, பரீட்சை எழுதின பிறகு எழுதினவங்க 2 வகையாய்ப்பாங்க. ஒரு கூட்டம் துடிப்பாங்க, ரிசல்ட் பார்க்கணும். இன்னொரு கூட்டம் நினைப்பாங்க, எக்ஸாம் அந்த ஆபீஸ் அப்படி பத்தி போயிட்டு ரிசல்ட்டே வராமதான் நல்ல வண்டி, அவர் அவ்வளவு வசந்தா எழுதிக்கு. அப்படிதான் கியாமத்திலும் இப்படித்தான். மக்தர்ல ஒரு கூட்டம் துடிக்கும், எங்கடா பட்டால, இன்னொரு கூட்டம் தராமீங்க நல்லவே அப்படின்னு. எனவே அவங்க வாழ்ந்த மாறியது. யாரு நல்லா இருந்தாங்களோ இவங்கதான் அந்த பெற்றோர வந்தவரை குடும்பமாக இருந்து பார்ப்பாங்க, குடும்பத்தை காட்டுவாங்க. வயல் கழிவு இலா அஹ்லிஹி மஸ்ரூரா, பெற்றோரை எடுத்துக்கொண்டு சந்தோஷமா குடும்பத்திட்ட போவாரு, சொல்லுவாரு, இப்படி ரிசல்ட் வரும் என்றுதான் நான் எதிர்பார்த்த வந்தேன். யாரு கிடது கையில கிடைச்சோ, கிடைச்சதே மண்ணா பைத்தனேன்னுவான் காட்டுவா. மேலான நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உங்களோட பட்டோல் இந்த கையில கிடைக்கும் முதலியே, உங்களோட பட்டோல என்ன கையில கிடைக்கும்னு தெரியாது. சொன்னாங்க, உங்களோட பட்டோல சந்தோஷமா பாக்குறதுக்கு யாரு காசு, இஸ்திக்பார கூட்டிக்கோங்க. மன் சர்ரஹு அன் யன்துர இலா ஸஹீஃபதிஹி ஃபல்யுக்ஸிர் இஸ்திக்பார் அவ் கமா क़ால அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம். யாருக்கு அந்த பட்டோலைய பாக்குறது சந்தோஷமோ இஸ்திக்பார கூட்டிக்கோங்க. யாருடைய பட்டோலையில அதிகமான பாவ மன்னிப்பை காண்பாரோ அவருக்கு சுபசோபனம் உண்டாகட்டும். இஸ்திக்பார் அதிகப்படுத்து. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, 7வது அமலாக அல்ல 8வது அமலாக ஆக முக்கியமான ஒரு அமல் தான் பெருநாள் என்று செய்த அமல். பெருநாள் என்று செய்யக்கூடிய அமல் என்ன அமல்? உலஹியா. உலஹியாவுடைய அமல். இந்த அமல் மற்றவங்க கொடுக்கிற இடத்தை நாங்க தின்னுட்டு விதிக்கப்படாது. இப்படித்தான் காலாகாலமா பழக்கம். இந்த பெரிய ஆஜியார் மட்டும் கொடுப்பாங்க, மற்றவங்கள பார்சல் வரைதான் பார்த்து கொண்டிருப்பாங்க. உலகியா அப்படி இல்ல, கொடுப்போம் எடுப்போம். அது உலகியா. கொடுப்போம் எடுப்போம். ஏன் எடுத்து சாப்பிடுறதும் உலகியா. நாங்க கொடுக்கிற மூலம் அவங்க தாரத்தை எடுக்க வேணும். உலகியா
எப்படிப்பட்ட அமல்? உலகியாவுக்கு பெரிய ஹாஜியாரா தேவையில்லை. 20,000 ரூபாய் மாசம் சம்பாதிக்கிறவருக்கும் மாசம் 500 ரூபாய் பிடிச்சா உலகியா கொடுக்கு. 12 மாசத்துக்கு 500 ரூபாய் பிடிக்கிறது 6000, ஒரு பங்கு 7,000. இன்னொரு 1000 போட்டா பங்கு மாறியாகோ அது உலகியா கொடுக்கணும். அதோட சவால கேளுங்க. சவால் என்ன? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஹஜ்ஜு பெருநாள் அன்று உலகத்தில் செய்யப்படக்கூடிய அமல்கள்ல அல்லாஹுக்கு மிக விருப்பமான அமல். ஹஜ்ஜு பெருநாளுக்கு என்ன அமல் நடக்குது? அன்றைக்கு எத்தனையோ மக்கள் தஹஜ்ஜுத் தொழுகிறார், எத்தனையோ கோடி பேர், எவ்வளவு நேரம் மக்கள் தொழுவிப்பாங்க, எவ்வளவு முஹ்லிஸான அவுலியாக்கள் அல்லாஹ்வை நெருங்கும் நல்லடியார்கள் துனியாவில் இருக்கிறாங்க. அவங்க தஹஜ்ஜுத் தொழுவிப்பாங்க, நல்ல மனிதர்கள் தொழுவிப்பாங்க. எத்தனை பேர் குர்ஆன் ஓதிப்பாங்க, எத்தனை பேர் ஜிக்ரும் தஸ்பீஹும் ஸலவாத்தும் செஞ்சிப்பாங்க. பெருநாளுடைய குளிப்ப கோடான கோடி முஸ்லிம்கள் குளிக்கிறாங்க, அதுக்கு நன்மை. பெருநாளுக்காக உடுக்கிற சுன்னத்து, அதுக்கு நன்மை. அத்தர் பூசுறாங்க, சிறுவர்கள் அலங்கரிக்கிறாங்க, சந்தோஷப்படுத்துறாங்க. ஈதுடைய தொழுகை நடக்கும் இடத்துக்கு தக்பீரோட ஆறாங்க, குடும்பங்கள் சந்திக்கிறாங்க, பகலையோடு இருந்தவர்கள் பகலையை மறந்து வசாமாக செய்றாங்க. பெற்றோர்களை பார்க்கவே போகாதவன் கூட அந்த காலம் பெற்றோர்கள் முகத்தை பார்க்கிறான், கபராளிகளை பார்க்க போறான். எவ்வளவு அமல் நடக்கு? ஏழைகள் கொலை செய்றார். இது இங்க. அங்க பாருங்க, ஹஜ்ஜாஜிகள் மினாவிலிருந்து முஸ்தலிஃபா தாண்டி அவங்க ஷைத்தானை கல்லு வீசிட்டு அவங்களோட உடல் அழகுக்காக அல்லாஹ் கொடுத்திருந்த ரோமங்களை கீழே வலித்து கொட்டுறாங்க, அல்லாஹ்வை சந்தோஷப்படுத்து. அவர்களும் துஆ செய்றாங்க, ஹரத்தில தொழுகிறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இவ்வளவு அமல்களை விட அல்லாஹுக்கு விருப்பம் ஒரு மனிதர் குர்பான் கொடுக்கிறார், அந்த மிருகத்துடைய கழுத்திலிருந்து வடிகிற ரத்தம் முதலாவது துளியோட எல்லா பாவங்களும் மன்னிக்கப்பட்டார். யாருதான் இந்த சவாப் அடையாமைப்பார்? யார் இந்த சவாபை பங்கெடுக்காமைப்பார்? அதனாலதான் எங்களோட மார்க்கம் ஷரியா என்ன சொல்லுது, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மிருகம் வாங்கணும் என்றல்ல, வசதி இல்லாதவங்க எப்படி சொல்லல. நீங்க ஒரு ஆடு கொடுக்கிறதாக இருந்தா மட்டும் கழிவரால் வாங்குங்க. மாடு ஒட்டகம் கொடுக்கிறவங்க வசதி குறைவா 7 பேர் சேர்ந்து கொடுக்கிறேன், 7 பேர் சேருவோம். எதுக்காக? இறைச்சிக்கல்ல கோழிக்கு எல்லாரும் சவாபடையும். அதை பாவங்களை அழிச்சுக்கோங்க, நல்லவர்களாகுங்க. குர்பானுடைய அந்த அமலோட அமலோட பரிசுத்தவாதிகள் சுத்த. அல்லாஹ் சொல்றார், நீங்க கொடுக்கிற இறைச்சும் ரத்தமும் எனக்கு வரல, அந்த பார்சல்கள் எங்களுக்கு அனுப்பி ஒருத்தர். அல்லாஹ் சொல்றான், இறைச்சி பார்சல் அல்லாஹ் கொடுப்பாரு. சரி, அல்லாஹ் இறைச்சும் வரல, ரத்தமும் வரல. உங்களை உள்ளத்தில் இருக்கிற பயம் அதுதான் எங்களுக்கு வலாக்கி என்னாலும் தப்பாமிக்கும். அல்லாஹ் பார்க்கிற உள்ளத்திற்கு பயத்தை. ஆகவே அவ்வளவு பேரும் இந்த விஷயத்தில் உறுதியாக இருக்கணும். நான் ஒரு சின்ன சம்பளக்காரன், நான் ஒரு சாதாரண தொழிலாளி, நான் ஒரு சாதாரண வருமானம் உள்ளவன். நானும் இந்த அமலில் இருந்து தோல்வி அடையப்படாது. இந்த அமலை செய்தவர்களின் பட்டியலில் நானும் எழுதப்படுவேன். அந்த ஒரு தைரியம் இருக்கும். ஆனால் வசதி இருந்தும் கொடுக்காம இருக்கிறவங்களுக்கு எச்சரிக்கையும் கொடுத்தாங்க. சொல்லலாம் சொன்னாங்க, யார்கிட்ட வசதி இருந்தும் அவனுக்கு கொஞ்சம் கஞ்சத்தனம். சில கபடிக்கு எவ்வளவு இருந்தாலும் விளக்கவே மாட்டான். சொல்லுவாங்க பேச்சு பண்டக்கான், விளக்கவே மாட்டான். இந்த கையால காக்க வருட்டாங்க, எதுக்கு சோத்து மணி வணிக பொறுத்தல் பண்ணி அப்படி ஆக்களிக்குது. சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ் ஒரு மனிதனுக்கு வசதியை கொடுத்திருந்து அவர் உலகையா கொடுக்கல, எங்களோட தொழுகிறதுக்கான பக்கத்தை வருவான்.
மன் வஜத ஸஅத்தன் ஃபலம் யுலஹி ஃபலா யக்ருபன்ன முஸல்லானா. யாருக்கெல்லாம் வசதி வாய்ப்பை கொடுத்து உல்ஹியா அவர் கொடுக்கலையோ எங்கட முஸல்லாவுக்கு தொழுகிற இடத்தை நெருங்கவும் வேண்டாம். பைஹகீ ரிவாயத்தி. கொடுத்தவர்களை உற்சாகப்படுத்துறாங்க, வசதி இருந்தும் கொடுக்காதவர்களை எச்சரிக்கிறாங்க. யாருக்கு கூடுதலான வசதி இருக்கிறதோ மனைவி மக்களுக்காகவும் உலகியா கொடுங்க. அதில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மகள் ஃபாத்திமா நாயகிக்காக உலகியா ஏற்பாடு செஞ்சாங்க. சொன்னாங்க ஹஜ்ரத் ஃபாத்திமாவுக்கு, ஃபாத்திமா நீங்க வந்து அதுக்கு என்ன செய்யணும், உங்களுக்கு உலகியா கொடுக்கப்படுது, கோமி சாதி எழுந்து பேச்சு நீங்களோ. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, எங்களுக்கு மாட்டரிசி கொண்டு வந்தாங்க. எங்களுக்கு மாட்டரிசி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவிமார்களுக்காக மாதம் உறுதியா கொடுத்தி அதை நினைச்சு கணவன் மனைவிமார்களுக்காக உறுதியா கொடுக்கிறார். அவங்க 9 பஞ்சாதி 9 பேருக்கு கொடுக்கணும். 40-50 வருஷமா ஒரு பஞ்சாதி வச்சுக்கொண்டு தேய்ந்து செஞ்சு சட்ட வைத்து, ஆனா ஒரு உறுதியா கொடுக்க இன்னும் மனம் வரல. அது ஒரு வருஷத்துக்கு ஒரு பங்கு அவரையும் கொடு, இன்னொரு வருஷத்துக்கு பஞ்சாதியில பேர்ல, இன்னொரு வருஷத்துக்கு ஒரு மூத்த மகன் பேர்ல, இன்னொரு வருஷத்துக்கு இன்னொரு மகன் பேர்ல கொடுத்தா என்ன ஆகும்? சவாப். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, 9வது அமல் தான் அந்த உலுஹியாவோடு சம்பந்தமானது. தலப்புற தெரியும் போதே இப்பவே உலுஹியாவுக்கு தீர்மானத்தை வந்திருப்பீங்க. வந்திருந்தா ரோமங்கள் நகங்களை கலையா வரீங்க. உம்மு சலமா ரலியல்லாஹு தஆலா சொல்றாங்க, சஹீஹ் முஸ்லிமுடைய ரிவாயத், துல்ஹஜ்ஜுடைய தலப்புற தெரியுது, முதல் நாள் வருகிறது, உங்களுக்கு ஒருத்தருக்கு உலுஹியா கொடுக்கிற எண்ணமும் இருக்குதுண்டா தயவு செய்து அவங்க ரோமங்களை வெட்டவும் வேண்டாம், நகங்களை வெட்டவும் வேண்டாம். அதுக்கு ஒரு ஹிக்மத் எழுதுறாங்க, நுணுக்கம், அல்லது அந்த அமலுக்குரிய ஒரு விளக்கத்தை கொடுக்கிறாங்க இமாம்கள். எதுக்கு தெரியுமா? இவருடைய உலுஹியாவால இவர் நரகிலிருந்து விடுதலை செய்யப்பட போகிறார். இந்த வெட்டப்படக்கூடிய நகங்கள் ரோமங்கள் கூட அந்த நேரத்தில் நரகத்திலிருந்து விடுதலையாகிறதுக்காக. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஆகவே சொல்லப்பட்ட இந்த அமல்களோடு இன்னும் பல நல்ல காரியங்கள்ல எங்களுக்கு ஈடுபட முடியும். தௌபாவில் ஈடுபட முடியும், ஸலவாத் ஓத முடியும், குர்ஆன் ஓத முடியும், இப்படியாக தாவத்து கொடுக்க முடியும். நல்ல மனிதர்களுக்கு, நல்ல மனிதர்கள், அதாவது பிழையான வழியில் இருக்கக்கூடிய மனிதர்களுக்கு நல்லதை சொல்லிக் கொடுக்க முடியும். அதுவும் உயர்ந்த அமல்களில் உண்டு. இப்படியாக பல அமல்களை நாம் ஈடுபடுவதன் மூலமாக இந்த துல்ஹஜ்ஜுடைய ஆரம்ப 10 சிறப்புகளை நாம் சிறப்பாக அடைந்து கொண்டு அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை பெற்றுக்கொள்ள முயற்சியுமாக எல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா முழு உலகத்தில் வாழும் முஸ்லிம்கள் அனைவர்களுடைய பாவங்களை மன்னித்தருள்வாராக. யா அல்லாஹ் எங்கள் அனைவர்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. முழு உலகத்திலும் வாழும் முஃமினான ஆண்கள் பெண்கள் அனைவர்களுக்கும் மக்ஃபிரத்தை நசீபாக்குவாயாக. அனைவர்களை மக்பூலாக நீ கபூல் செய்து கொள்வாயாக. அனைவர்களுக்கும் நல்ல செயல்கள் ஈடுபடும் பாக்கியத்தை நீ நசீபாக்குவாயாக. யா அல்லாஹ் துல்ஹஜ்ஜுடைய இந்த சிறப்பான நாட்களை சந்திக்க இருக்கிறோம். யா அல்லாஹ் அந்த நாட்களிலே மிகவும் இக்லாசுடன், திருப்தியுடன், தைரியத்துடன் அமல்களில் ஈடுபடக்கூடிய சந்தர்ப்பத்தை எங்களுக்கு ஏற்படுத்தி தந்தருள்வாயாக. என்னென்ன அமல்கள் உனது ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினால் காட்டித் தரப்பட்டதோ அந்த அமல்கள் அனைத்தையும் மிகவும் ஆசையுடன் ஆர்வத்துடன் செய்யக்கூடிய பாக்கியத்தை நசீபாக்குவாயாக. உலுஹியாவுடைய அமலிலே பங்கெடுக்க எங்களுக்கும் நீ கிருபை செய்வாயாக. அதுக்கு கிடைக்கக்கூடிய சவாபுகள் எங்களுக்கு நீ நசீபாக்குவாயாக. யா அல்லாஹ் இந்த நாட்டில் உள்ள முஸ்லிம்களின் உரிமைகளை நீ பாதுகாத்தருள்வாயாக. முஸ்லிம்களுடைய உடைமைகள், உயிர்கள், உரிமைகள் அனைத்துக்கும் நீ பாதுகாப்பை நசீபாக்குவாயாக. யா அல்லாஹ் அந்நிய மக்கள் அனைவர்களுக்கும் நல்லெண்ணத்தை, இஸ்லாத்தை பற்றி, முஸ்லிம்களை பற்றிய நல்லெண்ணத்தை நீ ஏற்படுத்துவாயாக. இறுதி நேரத்தில் லா இலாஹ இல்லல்லாஹு முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவுடன் இந்த உலகத்தை விட்டு பிரிந்து நீ தரும் உயர்ந்த மேலான வெகுமதிகளை அடைந்து கொள்ளும் கூட்டத்தில் எங்கள் அனைவர்களையும் சேர்த்தருள்வாயாக. ஆமீன். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.